குட்டி முருகா, பூ கொடுங்க முருகா. நீ கவிதா இவ்வளோ நேரம் என் முருகா, இவ்வளோ நேரம் இன்னைக்கு கவிதாக்கான்னு வாயை திறந்த. கவிதாக்காக்கொசரம் உங்ககிட்ட நான் பூ கேட்க வந்த முருகா. அந்த அக்காவுக்கு அவங்க பிள்ளைங்கள பற்றி தான் கவலை, வேறு ஒன்றும் இல்லை. சொத்து சொகம் எதுவும் அந்த அக்கா கேட்கல. நேற்று கோவிலில் உங்கள் முருகர்கிட்ட எனக்கு பூ கேளுங்க அப்படின்னாங்க. நான் அதுக்கு தான் இன்றைக்கி வந்தேன் உங்ககிட்ட. இவ்வளோ நேரம் 5:30க்கு வந்த முருகா நான் இங்கே. இப்போ தான் மனசு இறங்கி கொடுத்துருக்குறீங்க குட்டி முருகா. அந்த கவிதாக்கா சந்தோஷப்பட்டுட்டு, கவிதாக்கா நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் கோயிலில் தாக்கா உட்காந்துட்டு இருந்தேன், விளக்கு போட்டுட்டு இருந்தேன், ஃபோன் எடுக்கல. இன்றைக்கி உங்களுக்காக தாக்கா வந்தேன் முருகர்கிட்ட பூ கேட்க. அவர் கொடுத்துட்டாரு. நீங்கள் கேட்டது என்னன்னு அவருக்கு தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவாருக்கா. உங்கள் கூட அவர் இருக்காரு, நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த பூதாக்கா கொடுத்துருக்காரு பாருக்கா, பாருக்கா. கோயில் இருட்டிடுச்சு பார்த்தீங்களா? பாருங்க. நீ நான் சிவனை பார்க்கலக்கா. உங்களுக்கு எல்லாம் விளக்கு போட்டு நீ சிவனை போய் நான் பார்க்கல. அங்கே பாருங்கக்கா, முருகர்கிட்ட தான் உட்காந்துட்டு இருக்க. அவங்களுக்கு எல்லாம் விளக்கு போட்டு நீ சிவபெருமாள் அங்கே இருக்காரு. கவிதாக்கா, நீங்கள் என்ன நினச்சி கேட்டீங்களோ அது முருகர் கொடுத்துட்டாரக்கா. அவரை நம்புங்க, நல்லதே நடக்கும்.